நம்ம சூர்யாவோட கருப்பு படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் நேம் பார்த்தீங்கன்னா ராத்துராசன். ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், என்னைய அந்த சாங் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரூரல் மூவி தான் இந்த கருப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட் பேஸ்டு ரூரல் மூவி. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த படத்து மேலே நான் பெருசாக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் மேலெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன 2 சாங்ஸ், காட் மோட் சாங்காக இருக்கட்டும், இல்லை நாங்கள் 4 பேர், இல்லைனா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த சாங் 3மே பார்த்தீங்கன்னா என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனா, பிஜிஎம் வைஸ் பார்த்தோம்னா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்க ராத்ராசன் இல்லன்னா காட் மோட் சாங் 2லுமே பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சாய் அபியங்கர் போடுற மியூசிக், அதாவது போத் பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல படத்துல போடுற மியூசிக்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுல போகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கேட்க கேட்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு அவர் ஆல்ரெடி போட்ட அந்த ஆசை கூட ஆசை அந்த மாரி மியூசிக் வீடியோவா இருக்கட்டும், இல்ல டியூட் படத்துல ஊரும் பிளேட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா, பெருசா யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல. அடுத்தது தான் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு படத்தில பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில போதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க இந்த சாங் கேட்டுட்டீங்களா? உங்களுக்கு இந்த கருப்பு ஆல்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.